friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. உளுந்து, பாசிப்பருப்பு, அரிசி யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த ஸ்வீட் பெண்களுக்கு ரொம்பவுமே நல்லது. குறிப்பா சொல்லணும்னா பெண் குழந்தைகளோட இடுப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்ல இருக்க பொருளுங்களை வச்சு ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்தியான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்து அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். உளுந்தோட கலர் நல்லா பொன்னிறமாக சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து வறுத்துக்கணும். வறுக்கும்போது உளுந்து கருகாத அளவுக்கு பார்த்துக்குங்க. உளுந்தை இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் நீங்கள் எந்த கப்பால் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பாசிப்பருப்பை வறுக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் போல் வறுத்தாலே போதும். பாசிப்பருப்போட வாசனை நல்லா வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் இதையும் நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். அடுத்தது அதே பேனில் நீங்கள் எந்த கப்பால் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். உங்கள்கிட்ட பச்சரிசி இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அரிசியையும் ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம நல்லா வறுத்துட்டா இந்த அளவுக்கு வறுபட்டுரும். இதுக்கப்புறம் இது கூட 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியையும் நல்லா கருகாத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையுமே ஆற வச்சிடலாம். அடுத்தது நம்மளுக்கு ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கருப்பட்டி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்து கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு பாகுபாதம் எதுவுமே தேவையில்லை. நம்ம யூஸ் பண்ணுற வெல்லத்தில் தூசி இருக்கும். அதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறோம். வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சிடலாம். அடுத்தது ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை சளிச்சிட்டு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மாவில் வெள்ளை தண்ணியை ஆட் பண்ணும்போது கட்டி சேராத மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை அளந்துக்கிறதுக்கு ஒரே கப்பை யூஸ் பண்ணிவிட்டு அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் செய்கிற ஸ்வீட் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். வெள்ளை தண்ணியை 4லேருந்து 5 டைம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம கிட்டே இருக்கிற வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிவிட்டேன். பாருங்கள், கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மிக்சரை நீங்கள் குக் பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் சேஞ்ச் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிக்சரை குக் பண்ணும்போது கையெடுக்காமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லைனா மாவை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 7 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணணுன்னா மாவு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு திக்கான கன்சிஸ்டன்சியில் ஸ்வீட் வரும். அது வரைக்கும் நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைனலாக இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். மொத்தமாக இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் ரொம்பவுமே சாஃப்டான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. உடம்புக்கு ரொம்பவும் சத்தான, ரொம்பவும் டேஸ்டான, ரொம்ப சாஃப்டான கும்மாயம் ரெடி. இந்த ஸ்வீட்டை ரூம் டெம்பரேச்சரில் வச்சோன்னா 2 நாள் வரைக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரெஃப்ரிஜிரேட்டரில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 5 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, உடம்புக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.